குருவடி சரணம் திருவடி சரணம் ஆக்கமும் ஆன்மீகம் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே தொண்டு பக்தி தானம் வேறு தர்மம் வேறு. தர்மங்கிறது கையில் இருக்கிற 5 ரூபாய் ஏதோ ஒன்று போடுறது. தானங்கிறது குளிர வச்சு பார்த்து நம்ம ரசிக்கிறது. இதுதான் என்னை பொறுத்தவரையும் தானம் வேறு கண்டிப்பாக. இப்போ நம்ம மகாபெரிவா சொல்லியிருக்கா, டெய்லி சாதம் வடிக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு அரைப்படி வடிக்கிறோமோ காப்படி வடிக்கிறோமோ, அதாவது ஒரு டம்ளர் 2 டம்ளர், நீங்கள் டம்ளர் கணக்கில்னா நான் அப்படி சொல்கிறேன். படினா 4, 2, 8, அரைப்படினா 4 அப்படி. எப்போ என்ன செஞ்சாலும் ஒரு பிடி எடுத்து ஒரு பானையில் போட சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் நேர்களே, அந்த பிடியாக போட்டு அரைப்படி இருந்தது. ஆனால் அதை சுற்றி வண்டு இருந்தது. நான் தான் சொன்னேன், வண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று சுக்கு துண்டை போடுங்க, இல்லை சுக்குப்பொடி இருந்ததுன்னா ஜிப்லா கவரில் வச்சு போடுங்க, இல்லை அதுவும் இல்லைன்னா ஒரு மிளகாவத்தில் எடுத்து போடுங்க, இல்லை அப்படின்னா வேப்பிலை குச்சி எடுத்து அதில் சொருகி வச்சிங்கன்னா வண்டு வராது அப்படின்னு. ஈரப்பதம் இல்லாமல் இடத்துல வைங்க, வண்டு வரும் அப்படி. அது அப்படி படியாக மாறிடும். அப்புறம் நிறைய வண்டு வந்துடுமே, மனுஷங்களுக்கு கொடுக்க முடியாதே. அதாவது ஒரு கோவிலுக்கு போனால், பாபா கோவில், மயிலாப்பூர் பாபா கோவிலில் அன்னதானத்துக்குன்னு தனி இடம் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம், அப்படியே நம்மளே வச்சுட்டு வரலாம். அரிசியோ பருப்போ எண்ணெயோ கோதுமையோ எது வேணாலும் 24 மணி நேரமும் பாபா கோவிலில் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பாள் கண்டிப்பாக. ஆகையால் அதை தான் சொல்கிறேன், பிடியரிசி திட்டம்ங்கிறது அதுதான் படியாக மாறும் கண்டிப்பாக. அது காசாக இருந்தாலும் சரி, அரிசி அதாவது சாப்பிட்ற இதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக. சிறுதுளி பெருவெள்ளம் கண்டிப்பாக. ஒரு தடவை ஒரு பெரிய பணக்காரர், ரொம்ப பணக்காரர், அதாவது என்ன சொல்லலாம், 2 வீடு 3 வீடு இருக்குது, மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். அதை தவிர்த்து குழந்தை குட்டி, அவருக்கு எல்லாம் என்னென்ன கடமைகளோ அதை முடிச்சிட்டார். அதை தவிர்த்து அளவுக்கு மீறின சொத்து இருக்குது, பயங்கரமான சொத்து. பெரியவாட்ட போகிறார். பெரியவாட்ட போகவும், பெரியவா என்னை யாருமே வாழ்த்த மாட்டேங்கிறா பெரியவா, அதாவது வாங்கிக்கிறா என்னக்கிட்டேருந்து எல்லா பேருமே, என்னை யாரும் வாழ்த்த மாட்டேங்கிறா, அது நான் காது குளிர கேட்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற. அதாவது மன சாந்தி அடையணும் அந்த வாழ்த்துறது அப்படின்னு. அப்போ பெரியவா சொல்கிறா, அப்படியா, ஓகே சரிதான், நீ அந்த வெத்தலை பாக்கு கடையில் போய் ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கிட்டு வா அப்படிங்கிற. சரி அப்படின்னு இந்த பெரியவர் போய் வாங்குகிறார். பணக்காரர் வாசலில் அந்த பிச்சைக்காரர் இருப்பார்ல, பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது, அவர் இருப்பார்ல, அவர்கிட்ட இந்த வெத்தலை பாக்க கொண்டு போய் கொடு அப்படின்னு. அப்போ இவர் இந்த பணக்காரர் போய் வாங்குகிறார். வாங்கி கொண்டு போய் கொடுக்குறார். கொடுத்தோடனே, நீங்கள் நல்லா இருப்பீங்கய்யா, உங்கள் குழந்தை குட்டியெல்லாம் நல்லாயிருக்கும், காலம்புறலேருந்து தவிச்சுன்னு இருந்தேன், வெத்தலை போட முடியலையேன்னு ரொம்ப தவிச்சுன்னு இருந்தேன், நீங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சேவிக்கிறார் அந்த வெத்தலையை வாங்கிட்டு. ஆகையால் பதம் பார்த்து நம்ம நடந்துக்கணும், இடம் பார்த்து நடந்துக்கணுங்கிறதெல்லாம் முன்னோர்கள் சொல்லிட்டு போனது கண்டிப்பாக உண்மை நேர்களே. அவர் காலம்புறலேருந்து வெத்தலை போடலேன்னு ஏக்கத்தில் இருந்திருக்கார். அதான் ஏக்கத்தை தனிப்பாய் போற்றின்னு இருக்குது, போற்றிவோம்னு. நம்ம எப்போ ஏக்கமாக இருக்கோமோ அது தணிக்கிறது தான் நம்மளோட கர்ம வினை கண்டிப்பாக. அவ்வளோ நல்ல சந்தோஷமாக வாழ்த்தியிருக்கார். வேகமாக ஓடி பெரியவாட்ட இந்த பணக்கார் என்னை வாழ்த்தினார், பெரியவா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. நம்மள்கிட்ட வாங்கிட்டு இன்றைக்கி நல்லா சிரித்து பேசிட்டு நாளைக்கு பேசுகிற கூட்டங்களும் இருக்குது, அது நம்பக்கூடாது. எப்பொழுதுமே ஆடு மாடு எல்லாம் மேய்கிற கோழி வாத்து மேயுங்க, நல்லா நம்மளும் மேய்ப்போம். ஆனால் நம்ம மேய்க்கக்கூடியவன் இறைவன், மேய்பவன் நம்ம. ஆனால் அந்த கூட்டங்கள் இருக்கும், அதுதான் மனித கூட்டங்கள். அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்மளை வாழ்த்துறாங்களேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்த்துறது ஆத்மார்த்தமாக வாழ்த்தணும். அது உண்மையான வாழ்த்துறதா இருந்தால் என்றைக்கும் பலிக்கும் நேர்களே கண்டிப்பாக.
கண்டிப்பாக பழிக்கும். பெரியவா சொல்லிட்டு போனால் ஐஎஸ்ஐ முத்திரை இந்த வாக்கு கண்டிப்பாக. அப்புறமா அவர் என்ன செஞ்சார், பெரியவா என்கிட்ட அளவுக்கு மீறினது இருக்குது, நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப, உது அனாத குழந்தைகள் இருக்குது, உனக்கு எது நல்லதுன்னு தென்படுதோ உன் மனசுக்கு அதை செய் அப்படின்னாராம். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த தொண்டர் இன்னும் கண்கூடாக நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கார். நான் பெருமைக்கு சொல்ல வரல, மகாபெரிவா டிஓடி எல்லா பேருமே இன்னும் நல்லது பண்ணிகிட்டு இருக்கா. பெரியவா இல்லா சூழமாக இருந்தாலும் சரி, பெரியவா நம்ம கூடவே இருக்கான்னு இன்றைக்கி வரைக்கும் நிறைய குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு உதவி பண்ணுறா, சீருடைக்கு உதவி பண்ணுறா. நல்ல உள்ளங்கள் பெயரை வெளியில் சொல்லிக்க மாட்டாள் கண்டிப்பாக. அது யாருன்னு நம்ம தெய்வம் ஆத்மார்த்தமாக மனிதாரூபத்தில் தான் வரும் நேர்களே. கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோடய குழந்தைக்கு புக்கு வாங்க போயிருந்தேன். என் குழந்தை கேட்குறா, எந்த ரூபத்தில் வேணாலும் இப்போ அப்போ தான் பெரியவாளை சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது பெரியவான்னு இல்லாமல் குருவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். குரு பார்த்தியா பாப்பா, புக்கு உள்ள ராமகிருஷ்ண பரமஹம்சர் மயிலாப்பூரில் மடம் இருக்குது. அங்கே அந்த ஹிந்தி புக்கை வைக்க போகிறோம். மானசீகமாக புக்கை வைக்காட்டினாலும் அந்த குரு அங்கே இருக்கிற சீடர் என்ன செய்கிறார், குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருக்கிட்ட புக்கை வைக்கிறார். அந்த சீடர் ஏதோ ஒரு புக்கை வைக்கிறார், ஒரு 3-4 புக்கை. அப்போ நான் சொன்னேன், பத்தியா பாப்பா உன் புக்கை வைக்கிறாங்க பாரு அப்படின்னு. என் புக்கை எங்கம்மா வைக்கிறாங்க, அவங்க தானம்மா புக்கை வைக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இதுதான் மானசீகம். அதாவது நம்மளாம் மனோபாவம் பண்ணிக்கணும். பெருமாளுக்கு தீர்த்தம் சாதிக்கிறோம், பிரசாத நைவேத்தியம் எல்லாமே மனோபாவம் தானே. ஆனால் அது மனோபாவம் நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாமே பொருளுக்குள்ளே இருக்கிற ஒரு பாவனை கண்டிப்பாக இருக்கு. எல்லாமே நம்ம நினைக்கிற ஒரு மனோபாவம். ஆகையால் என் குழந்தைகிட்ட சொன்னேன், குரு மூலமாக தான் நம்ம ஒன்று நம்ம அடைய முடியும், நம்ம அடைய முடியாது எதுவும் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறப்ப, அவங்க டிராயிங் மெம்பரும் அந்த வரியை வாசிக்கிறார், ஹிந்தி வரியை. ஆகையால் எப்படி வருது பாருங்கள். எனக்கு குரு இப்படித்தான் வருவான். நம்ம நேரடியாக ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க முடியும், நேரடியாக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை பார்க்க முடியும், நேரடியாக நம்ம ஆச்சாரியர் பார்க்க முடியும். ஆகையால் இது மூலமாக தான் நம்ம படிக்கக்கூடிய ஒரு டீச்சர் குரு தானே ஆசீர்வாதம் சொல்லவும் அவளுக்கு ஒரு பூரிச்சு வாழ்த்துங்கிறதுக்கு சொல்ல வரீங்க. அப்போ என்னோடய குழந்தைய அந்த டீச்சர் வாழ்த்தினான். ஆக அந்த டீச்சர் வாழ்த்தினது ஒரு குருவே வாழ்த்தினாப்புல நான் சொன்னேன் அவள்கிட்ட. ஆக அவள் பூரிச்சு போனான், அம்மா இதுக்கு பேர் தான் வாழ்த்தா அப்படின்னு. ஆகையால் நம்ம ஒன்று நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நேர்களே குழந்தைக்கு. கண்டிப்பாக. நமஸ்காரம்.